வெல்கம் டு விண்டன் கிளாஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஷெட்யூல் படி மேக்ஸ் பார்க்க போகிறோம். மேக்ஸில் ஃபஸ்ட் டே சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? இப்போ நம்ம சிம்பிளிஃபிகேஷனை பற்றி பார்ப்போம். சிம்பிளிஃபிகேஷன் போகிறதுக்கு முன்னாடி அதோட பேசிக்ஸ்லாம் நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுட்டு போகணும் இல்லையா? அதனால் நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்னென்ன பேசிக்ஸ் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் சிம்பிளிஃபிகேஷனுக்குள்ளே போகிறோம். ஓகே, நம்பர்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம நம்பர்ஸ்னால் என்னென்னு பார்க்கணும். நம்பர்ஸில் என்னென்ன டைப் ஆஃப் நம்பர்ஸ் இருக்குது? ஹோல் நம்பர்ஸ், நேச்சுரல் நம்பர்ஸ், ரேஷனல் நம்பர்ஸ், இர்ரேஷனல் நம்பர்ஸ் அண்ட் இன்டீஜர்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த ஹோல், நேச்சுரல், ரேஷனல், இர்ரேஷனல் இந்த நாலு சொன்னேன் இல்லையா? அந்த நாளையும் சேர்த்து ரியல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேயா? ரியல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஹோல் நம்பர்ஸ்னால் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது? ஹோல் நம்பர்ஸ் அப்படின்றது 0, 1, 2, 3, அதாவது ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகிறது வந்து ஹோல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜீரோலேருந்து 1, 2, 3 to இன்ஃபினிட்டி அப்படின்னு வரும். இன்ஃபினிட்டி அப்படின்ட்டு வரும். சரிங்களா? அதே மாதிரி நேச்சுரல் நம்பர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 1, 2, 3, 4 இதெல்லாமே என்ன அப்படின்னா நேச்சுரல் நம்பர்ஸ் கணக்கில் வந்துடும். சரிங்களா? அது டு இன்ஃபினிட்டி. அடுத்து இன்ஃபினிட்டி அப்படின்னா முடிவில்லைன்னு அர்த்தம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ரேஷனல் நம்பர்ஸ். ரேஷனல் நம்பர்ஸ்னால் முடிவுறு எண்கள். இர்ரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்னா விகிதமுறா, அதாவது விகிதமுறு அப்படின்னு சொல்லலாம். ரேஷனல் அப்படின்னா விகிதமுறு எண்கள், இர்ரேஷனல் அப்படின்னா விகிதமுறா எண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னா இயல் எண்கள், ஹோல் நம்பர்ஸ் அப்படின்றது முழு எண்கள் தமிழில். சரிங்களா? இந்த விகிதமுறு எண்கள் அப்படின்னா என்னென்னா, இப்போ நம்ம ஒரு டிவிஷன் எழுதுறோம்னு வச்சுக்கோங்களேன், அது டக்குன்னு முடிஞ்சிடும். இப்போ நான் வந்து 3/4 எழுதுறேன் அப்படின்னா இது வந்து ரேஷனல் நம்பர் அப்படின்னு சொல்லலாம். எப்படின்னா இதை நம்ம டிவைட் பண்ணி பார்க்குறோம். இப்போ எப்படி டிவைட் பண்ணி பார்க்குறோம் பாருங்கள். 4 வந்து, அதாவது 3 வந்து 4ஆல் டிவைட் பண்ண போகிறோம், அப்படி தானே? ஓகே, 3 வந்து இப்போ நான் 4ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரப்போகுதுன்னு பாருங்கள். 4ஆல் இந்த 3 நான் டிவைட் பண்ணால் 3 வந்து 4 டேபிளில் வராது. ஓகே, 4 டேபிளில் ஸ்டார்டிங் நம்பர் என்ன? 4 தான். அப்போ நம்ம சின்ன வயசில் படிச்சு போன டிவிஷன், அப்போ அதை வச்சு பார்த்தோம் அப்படின்னா ஒரு பாயிண்ட் வச்சுட்டு ஒரு 0 சேர்த்துக்கிறோம் இல்லையா? அப்போது 30க்குள்ளே எத்தனை 4 இருக்குதுன்னு பார்த்தோன்னா 7 இருக்குது. அப்போ 28 எஸ். அப்புறம் வந்து இதில் ரிமைனிங் பார்த்தீங்கன்னா 2 இருக்குது, 20ன்னு வரும். 4 5s are 20ன்னு வரும். ஸோ 20 போட்டோம் அப்படின்னா ரிமைனிங் 0 வந்துடும். சரிங்களா? அப்போது இதுக்கப்புறம் ரிமைண்டர் வந்து 0 வந்துருச்சு இல்லையா? ரிமைண்டர் 0 வந்து இதோட டெசிமல் எப்படி இருக்குது? 0.75ஓட முடிஞ்சு போச்சு. அப்படின்னா இது வந்து ரேஷனல் நம்பர். இதே இர்ரேஷனல் நம்பர்னா என்னன்னா, இதே டிவிஷன் தான். இந்த டிவிஷனில் விகிதமுறா எண்கள்னு சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சின்ன நம்பராக நான் சொல்கிறேன், 2/3ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ வந்து 2 வந்து 3ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 3க்குள்ளே வராது. 0 பாயிண்ட் வச்சுட்டு 0 சேர்ப்பீங்க. அப்புறம் 20க்குள்ளே எத்தனை 3 இருக்குது? 6 3s are 18 இருக்குதுன்னு சொல்லுவாமா? அப்படி பார்த்தீங்கன்னா ரிமைண்டர் 2 வரும். மறுபடியும் 0 போடுவீங்க. மறுபடியும் இதுக்குள்ளே எத்தனை வரும்? 18 வரும். மறுபடியும் என்ன வரும்? ரிமைண்டர் 2 வரும். இது வந்து முடியாமல் போய்கிட்டே இருக்கும். அப்போ இந்த நம்பருக்கு என்ன ஆன்சர் வரும்? 2/3க்கு 0.6666ன்னு கண்டினியூஸாக போய்கிட்டே இருக்குது. ஒரு முடிவே இல்லாமல் போகும். ஸோ இப்படி நம்ம டிவைட் பண்ணும்போது முடிவில்லாமல் போகிற நம்பர்ஸ்லாம் என்ன வரும் அப்படின்னா இர்ரேஷனல் நம்பர்ஸ், விகிதமுறா எண்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து இன்டீஜர்ஸ்னால் என்ன? மைனஸ், அதாவது நம்ம வந்து ஒரு டைம் டேபிள் மாதிரி ஒன்று படிச்சிருப்போம், டைம்லைன் மாதிரி ஒன்று படிச்சிருப்போம். அதாவது 0 1 2 3 இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா -1 கிராஃப் பார்த்துருக்கீங்களா? ஸோ கிராஃபில் வர மாதிரி இந்த இடத்துல மைனஸ் நம்பர்ஸும் நம்ம கணக்கில் வரும். ஸோ -∞ to +∞ வரைக்கும் என்னது அப்படின்னா நமக்கு இன்டீஜர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கிடையில் இந்த மைனஸில் வர அத்தனை நம்பர்ஸும் சரி, நேச்சுரல் நம்பர்ஸ், ஹோல் நம்பர்ஸ் இது எல்லாமே கலந்து தான் வருது. என்னது அப்படின்னா இன்டீஜர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரி, இதெல்லாம் பேசிக்ஸ். நம்பர்ஸ்னால் என்ன, அதில் என்னென்ன நம்பர்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்துட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆட் நம்பர்ஸ்னால் என்னென்னு பார்ப்போம். சரி, ஆட் நம்பர்ஸ்னால் என்னென்னா ஒன்றும் இல்லை, 1 3 5 7 9 இந்த மாதிரி வர்றது எல்லாமே ஆட் நம்பர்ஸ். இதே பார்த்தீங்கன்னா 2 4 6 8 10 12 இந்த மாதிரி வர்றது எல்லாமே ஈவன் நம்பர்ஸ். சரிங்களா? இது ஆட் நம்பர்ஸ், ஈவன் நம்பர்ஸ். நாமளும் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டிவிசிபிலிட்டி ரூல். ஒவ்வொரு நம்பருக்கும் ஒரு டிவிசிபிலிட்டி ரூல் இருக்குது. அதாவது இப்போ நீங்கள் ஃபார் 2 எடுத்துக்கோங்க. அதாவது எந்தெந்த நம்பர்லாம் 2ஆல் டிவைட் ஆகும்னு கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு லாஸ்ட் டிஜிட் எடுத்து பார்த்துடணும். லாஸ்ட் டிஜிட் வந்து உங்களுக்கு 2 4 6 8 0 அப்படி முடிஞ்சிருச்சு அப்படின்னாவே அந்த நம்பர் எதால் டிவைட் ஆகும் அப்படின்னா
கண்டிப்பாக 2ஆல் டிவைட் ஆகும். சரிங்களா? இதெல்லாம் நம்ம வந்து எக்ஸாம்ஸில் வந்து கொஸ்டின்ஸ் அப்ரோச் பண்ணும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து இது தெரிஞ்சு வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸாம்ஸில் வந்து ஈஸியாக வந்து ஒரு கொஸ்டின் எடுத்து அப்ரோச் பண்ணிடலாம். சரிங்களா? இப்போ பாருங்கள், இது அதே மாதிரி இது எல்சிஎம் ஹெச்சிஎஃப்லையும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஃபார் 3ஆல் நம்ம ஒரு நம்பர் டிவைட் ஆகுதான்னு செக் பண்ணணும் அப்படின்னா டக்குன்னு வந்து இது 3ஆல் டிவைட் பண்ண தேவையில்லை. இப்போ ஒரு நான் எக்ஸாம்பிளுக்கு 126 ஒரு நம்பர் போட்டிருக்கேன். 3 நம்பரே கூட்டுங்க. 6 அதாவது 1 + 2 + 6 இங்கே நான் சொல்லியிருக்கேன்னா 1 + 2 + 6 இது 3ஐயும் கூட்டினா என்ன வருது? 9 வருது. ஸோ 9 3ஆல் டிவைட் ஆகுமா? அப்போ அந்த நம்பரே 3ஆல் டிவைட் ஆகும். சரிங்களா? இது வந்து 3 எவ்வளோ பெரிய நம்பராக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து அந்த இருக்கிற எல்லா நம்பரையும் கூட்டுங்க. கூட்டி அந்த நம்பர் 3ஆல் டிவைட் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக இந்த பெரிய நம்பருமே ஏதாவது டிவைட் ஆக போகுது, 3ஆல் டிவைட் ஆக போகுது. சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இன்னொரு நம்பர் எடுத்துக்கிறேன். 1438ன்னு நான் ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். இது 3ஆல் ஆகுமா ஆகாதா அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இப்போ இதெல்லாத்தையும் கூட்டினா என்ன வருது? 8 11 15 16 வருது. ஸோ இந்த நம்பர் வந்து 16ன்ற நம்பர் 3ஆல் டிவைட் ஆகுமா அப்படின்னு பார்த்தோம்னா ஆகாது. ஓகேயா? 16ன்ற நம்பர் 3ஆல் டிவைட் ஆகாது. ஸோ இந்த 1438ன்றது 3ஆல் டிவைட் ஆகாது. இதே இந்த இடத்துல நான் வந்து 1440 நான் போட்டிருந்தேன் அப்படின்னா இப்போ இந்த நம்பரை கூட்டுங்க. 4 4 8 8 1 9. இந்த 9ன்ற நம்பர் எதால் டிவைட் ஆகும்? 3ஆல் டிவைட் ஆகும். அப்போ இந்த நம்பர் எதால் டிவைட் ஆக போகுது அப்படின்னா 3ஆல் டிவைட் ஆக போகுது அப்படின்றது நம்ம உறுதிப்படுத்திடலாம். அடுத்து நம்ம 4ஆல் பார்த்தோம்னா லாஸ்ட்டு 2 டிஜிட்டுமே 0வாக இருந்துச்சு அப்படின்னா அந்த நம்பர் 4ஆல் டிவைட் ஆகும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி 5க்கு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். லாஸ்ட் டிஜிட் வந்து ஒன்று 5ஆக இருக்கணும் ஆர் 0வாக இருக்கணும். அப்போ வந்து அது வந்து 5ஆல் டிவைட் ஆகிரும். ஓகேயா? அடுத்து 6க்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 2ஓட டிவிசிபிலிட்டி ரூலும் 3ஓட டிவிசிபிலிட்டி ரூலும் அப்ளை பண்ணி பார்த்துடணும். அதாவது 6க்கு பார்க்கணும், ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்? லாஸ்ட் டிஜிட்டு 2 4 6 8 0வாக இருக்குதான்றது செக் பண்ணணும். சரி, அதை செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? 3ஓட டிவிசிபிலிட்டி ரூல் என்ன? இப்போது ஒரு நம்பர் நம்ம ஒரு எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு 216ன்னு எடுத்துக்கிறேன். இந்த 216 வந்து 6ஆல் டிவைட் ஆகுமா ஆகாதான்னு பார்த்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து 2ஓட டிவிசிபிலிட்டி ரூல் என்ன? கடைசி இந்த டிஜிட் நம்பர்ஸ் வந்து இந்த 5 நம்பர்ஸாக இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். 6 சொல்லியிருக்கேன்னா ஸோ 6 இருக்குது. ஸோ கண்டிப்பாக இது வந்து 2ஆல் டிவைட் ஆகும்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ 6ஆல் டிவைட் ஆகாமல் கண்டுபிடிக்கிறதுக்கு கூட ஒரு விஷயம், 3ஆல் நம்ம என்ன ஃபார்மேட் பார்த்தோமோ அது திருப்பி இதில் பார்க்கணும். 6 + 1 7 7 + 2 9. ஸோ 9ன்ற நம்பர் வந்து 3ஆல் டிவைட் ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த நம்பர் வந்து 2ஆலையும் ஆகுது 3ஆலையும் ஆகுது. அப்புறம் என்ன, இந்த நம்பர் வந்து 6ஆல் டிவைட் ஆகும் அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இது வந்து சின்ன சின்ன நம்பர் நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எக்ஸாம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது 9 9 8 4 9 நம்ம குழப்பறதுக்காண்டி பெருசாக நம்பர்ஸ் கொடுத்து வச்சுருவாங்க. இப்போ இந்த நம்பர்ஸை நம்ம டக்குன்னு எடுத்து எல்லாத்தையும் உட்காந்து டிவைட் பண்ணி பார்க்குறோம் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா லேட் ஆயிரும். ஸோ வந்து எதால் டிவைட் ஆகுன்றது குயிக்காக கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த மெத்தட். அடுத்து பார்த்தீங்கன்னா 7க்கு வந்து டிவிசிபிலிட்டி ரூல் ஒன்றும் இல்லை. 8க்கு பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் இப்போ நம்ம ஃபோர்த்துக்கு என்ன சொன்னேன்? லாஸ்ட்டு 2 டிஜிட் வந்து 0வாக இருக்கும்னு சொன்னால் அதே மாதிரி ஒரு நம்பர் 8ஆல் டிவைட் ஆகுமா அப்படின்னு பார்க்குறதுக்கு லாஸ்ட்டு 3 டிஜிட்டும் நமக்கு என்னவாக இருக்கணும் அப்படின்னா 0வாக இருந்துச்சு. அந்த நம்பர் வந்து 8ஆல் டிவைட் ஆகும். சரிங்களா? அதே மாதிரி இப்போ 9க்கு பார்க்கணும். 9 என்னென்னா நம்ம 3க்கு என்ன பார்த்தோமோ அதே தான் 9க்கு. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு இந்த 126 எடுத்துக்கிறேனே, 126 நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா 1 + 2 + 6 வந்து 9 9ஆல் டிவைட் ஆகும்ல. அப்போ அந்த நம்பர் 9ஆல் டிவைட் ஆகும். நான் இங்கே என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன்? 873ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ 8 + 7 + 3 18 வருது. ஸோ 18ன்ற நம்பர் 9ஆல் டிவைட் ஆகும் அப்படின்னா அந்த நம்பரும் 9ஆல் டிவைட் ஆக போகுது. ஸோ 3க்கு என்ன பார்த்தோமோ அதே மாதிரி தான் 9க்கு. 3க்கு 3ஆல் டிவைட் ஆனால் அந்த நம்பர் 3ஆல் டிவைட் ஆகும். 9க்கு 9ஆல் டிவைட் ஆனால் அந்த நம்பர் 9ஆல் டிவைட் ஆகும். ஓகேயா? 10க்கு சொல்லவே தேவையில்ல. லாஸ்ட் 0வாக இருந்தாவே நமக்கு என்னவா டிவைட் ஆயிரும்? 10ஆல் டிவைட் ஆயிரும். அடுத்து பார்த்தீங்கன்னா 11 வரைக்கும் நமக்கு டிவிசிபிலிட்டி ரூல் இருக்குது. 11க்கு பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆல்டர்னேட் நம்பர்ஸ், அதாவது இப்போ நான் வந்து 1010 ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். 1010 ஒரு நம்பர் 1010. ஓகேயா? இந்த நம்பரோட ஆல்டர்னேட் டிஜிட்னா என்னென்னா இப்போ நான் உங்களுக்கு வந்து டிஃபர் பண்ணுறதுக்காண்டி கலர்ஸ் மாற்றிக்கிறேன். இப்போ நான் இந்த கலர் எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், இது ஒரு டிஜிட், இது ஒரு டிஜிட் இல்லையா? ஆல்டர்னேட்னா ஒரு டிஜிட் விட்டு அடுத்த டிஜிட் இப்படி பார்க்கணும், அடுத்து இப்படி பார்க்கணும். இப்போ இந்த ஒன்றையும் கூட்டுங்க, என்ன வருது? 2ன்னு வருது இல்லையா? அடுத்து இந்த 0 0 கூட்டுங்க, என்ன வருது?
0ன்னு வருது. இந்த ரெண்டு நம்பருக்கு இருக்க வித்தியாசம் என்னன்னு பாருங்கள். 2 மைனஸ் 0 2. அப்போ இதோட வித்தியாசம் 2ன்னு சொல்லியிருக்கேன். ஆனால் இப்போ நீங்கள் டிவிசிபிலிட்டி ரூல் பார்க்கணும். 11க்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிஃபரன்ஸ் என்னவாக இருக்கணும் அப்படின்னா 0வாக இருக்கணும் அல்லது 11ஆக இருக்கணும். ரெண்டில் எதுவாக இருந்தாலும் அந்த நம்பர் என்னவால் டிவைட் ஆக போகுது அப்படின்னா 11ஆல் டிவைட் ஆக போகுது அப்படின்றது நம்ம உறுதிப்படுத்திடலாம். இப்போ 11ஆல் டிவைட் ஆகிற மாதிரி ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து 2222ன்னு ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன் நார்மலாக. இது வந்து 11ஆல் டிவைட் ஆகி ஈஸியாக சொல்லிடலாம் இல்லையா? இப்போ இந்த 2 டிஜிட் இந்த 2 டிஜிட் எடுத்துக்கிறேன். 2 2 + 2 என்ன வரும்? 4ன்னு வரும். சரி, இந்த 2 + 2 என்ன வரப்போகுது அப்படின்னா 4ன்னு வரப்போகுது. அதே மாதிரி இங்கே ஆல்டர்னேட் டிஜிட்ஸ் பார்த்தீங்கன்னா 4 வரப்போகுது. 2 + 2 என்ன வரப்போகுது அப்படின்னா 4 வரப்போகுது. இப்போ ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் என்ன? 4 - 4 0ன்னு வரப்போகுது. ஸோ இதோட டிஃபரன்ஸ் 0ன்னு வந்துருச்சு அப்படின்னாவே இந்த நம்பர் என்னவால் டிவைட் ஆக போகுது அப்படின்னா 11ஆல் டிவைட் ஆக போகுது அப்படின்றது அர்த்தம். ஓகேயா? சரி, நீங்கள் எந்த நம்பர்ஸ் வேணாலும் எக்ஸாம்பிளுக்கு எடுத்து போட்டு பார்த்துக்கோங்க. ரெண்டாவது நம்ம இப்போ ஸ்கொயர்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேயா? இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்கொயர்ஸ் பார்க்க போகிறோம். ஸ்கொயர்ஸ் நீங்கள் பார்க்கும்போது நான் இங்கே வந்து 10 ஸ்கொயர் வரைக்கும் கொடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து 20 ஸ்கொயர் ஆர் 25 ஸ்கொயர் வரைக்கும் படித்து வச்சிட்டிங்க அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு 11 ஸ்கொயர்லேருந்து 25 ஸ்கொயர் வரைக்கும் நீங்கள் படிக்கிறது இன்றைக்கான ஹோம்ஒர்க்கில் ஒரு விஷயம் பார்ட். ஓகேயா? 1 ஸ்கொயர் 1, 2 ஸ்கொயர் 4, 3 ஸ்கொயர் 9, 4 ஸ்கொயர் 16, 5 ஸ்கொயர் 25, 6 ஸ்கொயர் 36, 7 ஸ்கொயர் 49, 8 ஸ்கொயர் 64 அண்ட் 9 ஸ்கொயர் 81, 10 ஸ்கொயர் 100 சொல்லிட்டேன்னா. ஸோ இந்த ஸ்கொயர்ஸ்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி 11லேருந்து 25 வரைக்கும் என்ன ஸ்கொயர் வரும் அப்படின்றது கீழே கமெண்ட் பண்ணி வச்சுருங்க. ஓகே, அடுத்து க்யூப்ஸ். ஸ்கொயர்ஸ் பார்த்து முடிச்சிட்டோன்னா க்யூப்ஸ் பார்க்கணும். க்யூப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1 க்யூப்லேருந்து நீங்கள் 15 க்யூப் வரைக்கும் பார்த்தா கூட போதுமானது தான். நான் இங்கே 10 வரைக்கும் கொடுத்து வச்சுருக்கேன். 11 to 15 க்யூப் வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ 1 க்யூப் 1, 2 க்யூப் 8, 3 க்யூப் 27, 4 க்யூப் 64, 5 க்யூப் 125, 6 க்யூப் 216, 7 க்யூப் அப்படின்னா 343, இந்த 4 வராது. ஓகே, 7 க்யூப் அப்படின்னா 343, 8 க்யூப் அப்படின்றது 512, 9 க்யூப்ன்றது 729 அண்ட் 10 க்யூப்ன்றது 1000. ஓகேயா? ஓகே, 11லேருந்து 15 வரைக்கும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. ரெண்டாவது இந்த ஸ்கொயர்ஸ் அண்ட் க்யூப்ஸை நல்லா மனப்பாடம் பண்ணிடுங்க. ஏன்னா இது ரொம்ப வந்து பெரிய ரோல் ப்ளே பண்ண போகுது நமக்கு எக்ஸாமில். இந்த 1 ஸ்கொயர்லேருந்து 10 ஸ்கொயர் வரை சொன்னேன் இல்லையா? இது ஸ்கொயர் ரூட்னா என்ன அப்படின்னா, இப்போ நான் இங்கே 25ன்னு போட்டு ஒரு ரூட் போட்டேன் அப்படின்னா இதோட ஸ்கொயர் ரூட் என்ன அப்படின்னா 5. ஓகேயா? இப்போ 25ஓட ஸ்கொயர் ரூட் என்ன? 5. 81ஓட ஸ்கொயர் ரூட் 81ஓட ஸ்கொயர் ரூட் கேட்குறாங்க அப்படின்னா 9. அப்போ 81ஓட ஸ்கொயர் ரூட் என்ன அப்படின்னா 9. இது அப்படியே திருப்பி போடுறது தான் ஸ்கொயர் ரூட்டு, வேறு ஒன்றுமே கிடையாது. சரிங்களா? இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு 144ஓட ஸ்கொயர் ரூட் என்ன அப்படின்னு கேட்குறேன். இதை வந்து நீங்கள் 144ஓட ஸ்கொயர் ரூட் என்ன அப்படின்னு கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே, அதே மாதிரி 225ஓட ஸ்கொயர் ரூட் என்ன அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணிடுங்க. 225ஓட ஸ்கொயர் ரூட்டு அண்ட் 144ஓட ஸ்கொயர் ரூட் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே, சரி. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா க்யூப்ஸும் அதே மாதிரி தான். இப்போ நமக்கு இங்கே 216ஓட க்யூப் ரூட் என்ன அப்படின்னு கேட்கணுன்னா 216 போட்டு இந்த ஸ்கொயர் ரூட்டுக்கு முன்னாடி ஒரு 3 போட்டோம் அப்படின்னா அது க்யூப் ரூட்டு முடிஞ்சா. ஸ்கொயர் ரூட் முன்னாடி ஒரு 3 வந்து ஸ்மாலாக போட்டாங்க அப்படின்னாவே அது என்னது? க்யூப் ரூட்டு. இப்போ க்யூப் ரூட் ஆஃப் 216 அப்படி என்ன அப்படின்னா 6. சரிங்களா? அது மாதிரி நீங்கள் வந்து க்யூப் ரூட்ஸை நல்லா ப்ரிப்பேர் பண்ணி படித்து வச்சுக்கணும். சரி, அடுத்து சம்ஸ் போவோம். சிம்பிளிஃபிகேஷன்ஸ்லாம் நம்ம வந்து பேசிக்ஸ் பார்த்துட்டோம். சம்ஸ் போவோம். நாங்கள் அடிஷன், சப்ராக்ஷன், டிவிஷன், மல்டிப்ளிகேஷன்லாம் படிச்சிருக்க விஷயந்தான். ஸோ சம்ஸ்க்குலாம் நம்ம டைரெக்டாக போயிடலாம். சிம்பிளிஃபிகேஷன் எடுத்திருக்க அத்தனை சம்ஸும் டிஎன்பிஎஸ்சியில் இது வரைக்கும் கேட்ட சம்ஸை தான் நான் வந்து ஓல்டு கொஷினை கேட்ட சம்ஸை தான் எடுத்து வச்சு சிம்பிளிஃபிகேஷன் போடுறேன். நானாக இப்போ இந்த சம் போடல. ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட சம்ஸை தான் நான் இங்கே எடுத்து போட போகிறேன் உங்களுக்கு முன்னாடி. மொத்தம் இப்போ நான் வந்து ஒரு 5 சம்ஸ் போட்டிருக்கேன். ஓகேயா? அடுத்து வந்து சிம்பிளிஃபிகேஷன் வீடியோவில் ஃபுல்லாக சம்ஸ் மட்டும் பார்ப்போம். சம்ஸ் பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு ஒர்க் சம்மாக ஒரு 5 or 6 சம்ஸ் கொடுக்குறேன். அதை நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு ஆன்சர் என்ன வரும் அப்படின்றது கீழே கமெண்ட் பண்ணி வச்சுருங்க. ஓகேயா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாம். எக்ஸ் மைனஸ் கொஸ்டின் மார்க்ன்றது நம்ம எக்ஸ்னு வச்சுக்கலாம். எக்ஸ் மைனஸ் 968 டிவைடட் பை 79 × 4 = 512ன்னு கேட்டிருக்காங்க. அந்த கொஸ்டின் மார்க்
பிளேஸில் என்ன வரப்போகுது இதுதான் நமக்கு இப்போ வேணும். சரிங்களா? கொஸ்டின் மார்க் இருக்கிற பிளேஸில் என்ன வரப்போகுது, இதை நம்ம எப்படி ஸ்மார்ட்டாக வந்து முடிக்கிறது. இதுக்கு முன்னாடி ஒரு ரூல் தெரிஞ்சுக்கணும். சிம்பிளிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான ரூல் என்ன அப்படின்னா, போர்ட் மாஸ் இல்லாமல் சிம்பிளிஃபிகேஷனே கிடையாது. ஓகேயா? ஸோ போர்ட் மாஸ்ன்றதை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நம்ம ப்ராக்கெட்டில் உள்ள சம்ஸை முடிக்கணும். அடுத்து ஆஃப் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா ஆஃபில் இருக்க சம்ஸை முடிக்கணும். இப்போ இந்த ஸ்கூல் புக்கில் என்ன மாற்றிட்டாங்க அப்படின்னா, போர்ட் மாஸை பிட் மாஸ் அப்படின்னு சொல்லி மாற்றிருக்கிறாங்க. இப்போ நமக்கு ஆஃப் இருந்துச்சுன்னா ஆஃபை முடிச்சுட்டு அடுத்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, டிவிஷனுக்கு வருவீங்க. ஆஃபுக்கு அப்புறம் என்ன வருவீங்க அப்படின்னா டிவிஷனுக்கு வருவீங்க. டிவிஷனுக்கு அப்புறம் மல்டிப்ளிகேஷன் அடிஷன், அதுக்கப்புறம் சப்ராக்ஷன். சரிங்களா? இதுதான் வந்து ஆர்டர் நம்ம போடுறதுல. இந்த பிட் மாஸில் ஐன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த ஐன்றது என்ன அப்படின்னா இண்டிசஸ். அதாவது இப்போ ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க வச்சுக்கோங்க. இப்போ இந்த கொஸ்டின் மார்க்கு -968ன்னு கொடுத்துருக்காங்கல்ல, இதில் மேலே ஒரு பார் போட்டாங்க அப்படின்னா நீங்கள் ப்ராக்கெட்டில் இருக்க இதை முடித்ததுக்கப்புறம் நீங்கள் எதை செய்யணும் அப்படின்னா, இந்த பார் கொடுத்துருக்க இந்த பாட்டை தான் நீங்கள் செய்யணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் எங்கே போகணும் அப்படின்னா டிவிஷனுக்கு போகணும். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல ஆஃப் இல்லைன்றதுக்காக இப்போ பாருங்கள், இப்போ நீங்கள் போர்டு மாதம் அதை நீங்கள் ஞாபகம் வச்சுருக்கீங்க. இந்த இடத்துல ஆஃப் இல்லை. அப்போது நீங்கள் நேராக ப்ராக்கெட்டுக்கு அப்புறம் எங்கே போவீங்க அப்படின்னா டிவிஷனுக்கு போயிடுவீங்க. டிவிஷனுக்கு போனீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, 79ஐயும் இதையும் டிவைட் பண்ணிடுவீங்க இல்லையா? 79 இந்த நம்பர் என்ன பண்ணுவீங்க, டிவைட் பண்ணுவீங்க. அப்போ மேலே உள்ளது உங்களுக்கு தெரியாமல் போயிடும், ஆன்சரும் டோட்டலி மாறி போயிடும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா மேலே உள்ள இண்டிசஸை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் இங்கே போகணும், டிவிஷனுக்கு போகணும். ஆனால் இங்கே அப்படி இல்லை. இங்கே என்ன இருக்குது அப்படின்னா, இங்கே இந்த இண்டிசஸ் இல்லாதனால நீங்கள் டிவிஷன் முடிச்சதுக்கப்புறம் தான் எங்கே போகணும், மல்டிப்ளிகேஷனுக்கு போகணும். சரி, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நோட்ஸ் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க நான் சொல்கிறது எல்லாமே. இப்போ நம்ம கொஸ்டின் நமக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் ஈஸியாக மாற்றிக்கலாம். x minus 968 ஓகேயா டிவைடட் பை 79 இன்ட்டு 4 இப்படி வச்சுக்கலாமா? இன்ட்டு டிவைடட் பை 9 வந்து நம்ம 79 வந்து இப்படி டிவைடட் பை 79 கீழே போட்டுக்கலாம். இன்ட்டு 4 நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு டிவைட் தான் பண்ணுவோம் ப்ராக்கெட் முடிச்சதுக்கப்புறம். அதுக்கடுத்து தான் மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணும்போது இதை நம்ம தனியாக டிவைட் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் தான் மல்டிப்ளையே பண்ணுவோம். ஸோ இப்படி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்க இந்த 4 இந்த பக்கம் கீழே போச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா டிவிஷன் ஆகும். சரிங்களா? மல்டிப்ளிகேஷன் இருக்கிற அந்த பக்கம் போச்சுன்னா டிவிஷன் ஆகும். ஒருவேளை இந்த பக்கம் டிவிஷனில் இருந்துச்சு அப்படின்னா அது அந்த பக்கம் போகும்போது என்னவாகும், மல்டிப்ளிகேஷன் ஆகும். இப்போ இந்த நம்பர் என்ன 4ன்றது எங்கே போக போகுது, 512க்கு கீழே போக போகுது. அப்படின்னா 512 டிவைடட் பை 4ன்னு போடுவோம். சரிங்களா? அப்போ 512 4ஆல் டிவைட் பண்ண என்ன வரும், 512 டிவைடட் பை 4. அப்போ 1 ரிமைண்டர் 1 வரும், 2 32 வரும், 128 வரப்போகுது. ஓகேயா? 128 வருது 4ஆல் டிவைட் பண்ணதுக்கப்புறம். அடுத்து பாருங்கள், இது 128 வருதா? ஓகே, இப்போ நம்ம 4ஐ சால்வ் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து பாருங்கள், இப்போ எக்ஸ் மைனஸ் 968 டிவைடட் பை 79 ஈக்குவல் டு 128 அப்படின்றது கொடுத்தாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த 79ஐ கொண்டு போய் மல்டிப்ளை பண்ண போகிறோம். 128ஓட என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ இங்கே இருக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன், டிவிஷன் அந்த பக்கம் போச்சுன்னா என்ன ஆகும், மல்டிப்ளிகேஷன் ஆகும். அப்போது எக்ஸ் மைனஸ் 968 ஈக்குவல் டு 128 இன்ட்டு 79, சாரி இந்த இடம் பத்தலை, ஓகேயா, இன்ட்டு 79 அப்படின்ட்டு வரும். சரிங்களா? அப்போது 128ஐயும் 79ஐயும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ நம்ம 128ஐயும் 79 என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் அப்படின்னா 10,112 வரும். ஓகே, அதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பார்த்துக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. ஓகேயா? ஸோ 10,112 வரப்போகுது. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள், எக்ஸ் minus 968 ஈக்குவல் டு 968 ஈக்குவல் டு என்ன இப்போ நம்ம கண்டுபிடிச்சோம் 10,112 போட்டோம் இல்லையா? இப்போ இந்த மைனஸ் 968 அந்த பக்கம் போச்சுன்னா என்ன ஆகும், ப்ளஸ் 968 ஆயிரும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 10,112 ப்ளஸ் 968 அப்படின்னு மாறப்போகுது. ஸோ மைனஸ் அந்த பக்கம் போனால் ப்ளஸ் ஆகும், ப்ளஸ் இருந்தால் அந்த பக்கம் போனால் மைனஸ் ஆயிரும். ஓகேயா? ஸோ இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா ஆப்ஷன் சி 11,080 அப்படின்றது வரும். நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேயா?
ஓகே, செகண்ட் சம்க்கு போகலாம். செகண்ட் சம் என்ன? 57 minus 42 minus 37 minus 20 minus x equal to 176 divided by 8 divided by 2. பார்க்க ரொம்ப ஈஸியாக இருக்கும், பட் இது நம்ம கால வர்ற சம் இதெல்லாம். இப்போ நீங்கள் இதை எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஈஸியாக இருக்கிறத நம்ம முடிச்சிடலாம். இந்த பக்கம் அந்த பக்கம் நிறைய இருக்குது, அதை அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல ஈஸியாக இருக்க பாட்டை முடிச்சிடும். ஈஸியாக இருக்கிறத நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணணும்? ப்ராக்கெட்டை முடிக்கணும். 8 divided by 2 என்ன வரும்? 4 வரும். 176 divided by 4 என்ன வரப்போகுது அப்படின்னா, ஸோ 176 divided by 4 என்ன வரும் அப்படின்னா 44 வரப்போகுது. ஓகேயா? 44 வரும். ரெண்டையும் கேன்சல் பண்ணால் 44 வரும். ஸோ இந்த பக்கம் இருக்கிறத முழுக்க சால்வ் பண்ணிட்டோம். 44ன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, மிச்சம் இந்த பக்கம் இருக்கிறத நம்ம சால்வ் பண்ணணும். அப்போ முதல்ல ப்ராக்கெட் உள்ளது பாருங்கள், 20 minus xன்னு இருக்குது. 20 minus x நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 37 உள்ளே கொண்டு போய் மைனஸ் பண்ண போகிறோம். 37 minus 20 வரப்போகுது. அப்போது 37 minus 20. இங்கே தான் நீங்கள் கவனமாக இருக்கணும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆயிரும் அப்படின்னா ப்ளஸ்ன்னு ஆயிரும். ஸோ ப்ளஸ் எக்ஸு அப்படின்றது மாறிடும். ஸோ 37 minus 20 என்ன வரப்போகுது அப்படின்னா 17 வரப்போகுது. 17 ப்ளஸ் எக்ஸுன்னு மாறுது. அடுத்து இங்கே என்ன இருக்குது? 42 இருக்குது இல்லையா? 42வை நம்ம எடுத்து இங்கே போடுறோம். 42 minus 17 என்ன வரும் அப்படின்னா என்ன வரும்? 27 37. ஸோ 25 வரப்போகுது இல்லையா? 25 வருது. 25. ஆனால் இங்கே நான் என்ன சொன்னேன்? மைனஸ் வந்து உள்ளே மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் ப்ளஸ் ஆகும் சொன்னேன்னா, ஸோ 42 இந்த இடத்த நான் தெளிவாக சொல்கிறேன் உங்களுக்கு. 42 மைனஸ் இந்த இடத்துல நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? 17 மைனஸ் 17 ப்ளஸ் எக்ஸ்ன்னு நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா? இந்த இடத்துல மைனஸ் உள்ளே கொண்டு போகும்போது 42 மைனஸ் 17, இந்த மைனஸ் இங்கே கொண்டு போகும்போது என்ன ஆயிரும் அப்படின்னா திருப்பி என்ன ஆயிரும்? மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் ஆயிரும், மைனஸ் எக்ஸ்ன்னு வந்துடும். ஸோ 42 மைனஸ் 17 என்ன வரப்போகுது அப்படின்னா 25 வரப்போகுது. இது அடுத்து என்ன இருக்குது? மைனஸ் எக்ஸ் இருக்குது. இதுக்கிடையில் அந்த ப்ராக்கெட்டை நீங்கள் என்ன பண்ணிகிட்டே வரணும்? மெயின்டைன் பண்ணிகிட்டே வரணும். ஸோ 25 மைனஸ் எக்ஸை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். 25 மைனஸ் எக்ஸு கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த பக்கம் என்ன இருக்குது? 57 மைனஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ எகெயின் மைனஸ் வந்து 25யோட நம்ம என்ன ஆக போகுது அப்படின்னா கலக்க போகுது. ஸோ 57 மைனஸ் 25 மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆயிரும்? ப்ளஸ் எக்ஸ்ன்னு மாறப்போகுது. ஸோ 25, அதாவது 57லேருந்து 25 போச்சுன்னா என்ன வரப்போகுது அப்படின்னா 32 வரும். ஓகேயா? 32 வரும். 32 மைனஸ் எக்ஸ், சாரி மைனஸ் இன்ட்டு மைனஸ் நம்ம ப்ளஸ் ஆகிட்டோம் இல்லையா? ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 44ன்னு வரும். அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த 32 அந்த பக்கம் கொண்டு போக போகிறோம். நமக்கு தேவை எக்ஸ் தானே? அப்போ என்ன பண்ணணும்? இங்கே இருக்கிற ப்ளஸ் அந்த பக்கம் கொண்டு போனால் என்ன ஆயிரும்? மைனஸ் ஆயிரும். 44 மைனஸ் 32 அப்படின்னு பார்த்தோம்னா 12 ஆன்சர் வரும். ஓகேயா? செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தேர்ட் சம் பார்க்க போகிறோம். தேர்ட் சம் வந்து இந்த கஜகஜான் இருக்கிறதெல்லாம் கிடையாது, சரிங்களா? அதெல்லாம் சும்மா வந்து டைப்பிங் மிஸ்டேக் ஆகிருக்கு. அதாவது இங்கே டெக்ஸ்ட் ஃபாண்ட் சப்போர்ட் ஆகலை. அப்போது 3/3 ஹோல் பவர் -2, இந்த -2ன்றது இதோட சேர்ந்து வந்துடும், இன்ட்டு 2 ஸ்கொயர் ஹோல் பவர் -3ன்னு வரப்போகுது. இந்த மேலே இருக்கிறத பார்த்தீங்கன்னா இந்த ப்ராக்கெட் உள்ளது வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஓகேயா? ஸோ மல்டிப்ளை பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். ஆக்சுவலாக அடுக்கில் இருக்கிறத நம்ம வந்து பெருக்கிக்கலாம், சரிங்களா? 3 2s என்ன வரும்? -6 வரும் இல்லையா? -2 இருக்குது, இங்கே +3 இருக்குது. 3 × 2 வந்து -6. அது மாதிரி இங்கேயும் பாருங்கள் -3 இருக்குது, +2 இருக்குது. 2 × 3 வந்து 6. ஸோ -6. அப்போது ரெண்டு பக்கமும் -6 போட்டுருவோம், சரிங்களா? அப்போது 3/-6 இன்ட்டு 2/-6 டிவைடட் பை இங்கே 2/4 ஹோல் பவர் -2ன்னு இருக்குது. அப்போ 4 2s என்ன? 8. இப்போ 2/-8 இன்ட்டு 3/-4 இன்ட்டு 4/-2ன்னு வரப்போகுது. ஓகே, இதை நம்ம போட்டாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? மைனஸ்லேயே இருந்தால் கஜகஜன்னு இருக்கும், நம்ம ப்ளஸுக்கு மாற்றிடணும். அடுத்து கீழே உள்ளதெல்லாம் மேலே கொண்டு போயிருங்க, மேலே உள்ளதெல்லாம் கீழே கொண்டு வந்துடுங்க. அப்போ தான் மைனஸ்லாம் என்ன ஆகும்? ப்ளஸ் ஆகும். எல்லாமே மைனஸாக தானே இருக்குது. அப்போது மொத்தமாக கீழே உள்ள டினாமினேட்டர் நியூமினேட்டருக்கும் நியூமினேட்டரை டினாமினேட்டருக்கும் கொண்டு வந்துடுவோம், சரிங்களா? அப்போ என்ன வரும்? 2/8 இன்ட்டு 3/4 இன்ட்டு 4 ஸ்கொயர்னு வரும், டிவைடட் பை 3/6 இன்ட்டு 2/6ன்னு வரும்.
இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 2/6 அடிச்சிடலாம், இங்கே 2/8 இருக்கா, இதில் ஒரு 6 2s அடிச்சிட்டோம் அப்படின்னா 6 2 கேன்சல் ஆயிரும். அப்போ மிச்சம் எத்தனை 2 இருக்கும், 2 இருக்கும். அப்போ 2/2 மட்டும் பேலன்ஸ் இருக்கும். சரிங்களா. அடுத்து இங்கே வந்து 3/4 அடிச்சிட்டோம் அப்படின்னா இங்கே 6 6 6 3 இருக்குது. அப்போ இங்கே ஒரு 4 3 மேலே ஒரு 4 3 அடிச்சிட்டோமா, 3/4 அடிச்சிட்டோம். அதே மாதிரி கீழேயும் 3/4 அடிச்சிட்டா மிச்சம் எவ்வளோ இருக்கும், 3 ஸ்கொயர் மிச்சம் இருக்கும். 3 ஸ்கொயர் என்ன, 9. அடுத்து வேறு எதுவும் காமனாக கேன்சல் ஆகிற மாதிரி எதுவும் கிடையாது. 2 ஸ்கொயர் என்ன, 4. 4 ஸ்கொயர் என்ன, 16. ஓகேயா. 4 × 16 இங்கே என்ன இருக்குது, 3 ஸ்கொயர் 9 இருக்குது. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 4 × 16/9 அப்படின்றத பார்க்க போகிறோம். 4 × 16 64 வரும், டிவைடட் பை 9 வரும். ஸோ 9 டேபிளில் 63 வரையே தான் வரும். சரிங்களா. 64 வராது, 63 வரையே வரும். இப்போ 9 7s are 63. அப்போ ரிமைண்டர் எவ்வளோ இருக்குது, 1 இருக்குது. ஸோ 7 1/9 தான் இதோட ஆன்சர். ஸோ மிக்சடு ஃப்ராக்ஷன்லாம் நீங்கள் வந்து ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருப்பேன், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படின்னா தெரிஞ்சுக்கலாம். பேசிக்ஸ் வீடியோஸ்லாம் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபைன்னு கொடுத்து ஒரு சம்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சம்ஸு. ஸோ இதில் ஒரு முக்கியமான சின்ன குறிப்பு என்னென்னா, இந்த ஆப்ஷன்ஸில் வந்து கீழே வந்து எல்லாத்துக்கும் கீழே ஒரு பை வரும். 65 68/5 78/5 42/5 24/5ன்னு வரும். ஆப்ஷனில் நான் அது வந்து கொடுக்க மறந்துட்டேன். சரி, சம்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு எப்போயுமே டேரெக்டாக ப்ராக்கெட்டில் உள்ளது முடிச்சிடலாம். இந்த மிக்சடு ஃப்ராக்ஷனை வச்சுருந்தீங்க அப்படின்னா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிரும். நீங்கள் வந்து ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக அதை மாற்றிக்கணும். 3 4s are 12. ஓகேயா. அடுத்து மேலே உள்ளதை ப்ளஸ் பண்ணிக்கணும், சைடில் உள்ளதை மல்டிப்ளை பண்ணிவிட்டு மேலே உள்ளதை ப்ளஸ் பண்ணிக்கணும். ஸோ 12 + 1 என்ன, 13/4. அடுத்து டிவிஷன் இருக்கா, டிவைடட் பை, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, 4 அதாவது 1/4 கொடுத்துருக்காங்களா, 1/4ன்னு கொடுத்துருக்காங்க. 4 × 1 4. அடுத்து 5/4ன்னு வரப்போகுது. மைனஸ் 1/2ன்னு வரும். அதே மாதிரி அடுத்து என்ன, 2 1/2ன்றது 2 2s are 4 4 + 1 5 5/2ன்னு வரும். இது 5/2ன்னு வரும். மிச்சம் உள்ளதை அப்படியே வச்சுக்கலாம். ஓகே. அப்போ நம்ம ப்ராக்கெட் உள்ளதை இப்போ ஃபஸ்ட்டு முடிப்போம். இதை நம்ம 5/2ன்னு மாற்றணும் இல்லையா. 5/2 மைனஸ் 1/4 மைனஸ் 1/6ன்னு எடுத்துக்கிறோம். இது காமனாக கீழே உள்ளது எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 12ன்னு வரும். ஸோ எல்சிஎம் பார்க்கும்போது நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். நீங்கள் நம்ம சின்ன கிளாஸில் நீங்கள் எல்சிஎம் எடுக்கும்போது என்ன பண்ணுவீங்க, 2 4 6ன்னு போட்டு ஒரு டானா வகுத்தலை போட்டு அது 2ஆல் ப்ரைம் நம்பர்ஸ் வச்சு டிவைட் பண்ணுவீங்க இல்லையா. இப்போ 1 2 3ன்னு வரும். ஸோ 2 2s are 4 4 3s are 12ன்னு வரும். ஸோ அதான் 12ஓட சரி அந்த 3 நம்பரோட எல்சிஎம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ 12 எல்சிஎம்மாக வச்சுக்கிறோம். 12 எல்சிஎம்மாக வச்சுட்டோம் அப்படின்னா இங்கே மேலே என்ன நம்பர் இருந்துச்சு, 5 இருந்துச்சு. அதாவது 5/2 இருந்துச்சு, 1/4 இருந்துச்சு, அடுத்து 1/6 இருந்துச்சு இல்லையா. அப்போது பார்க்கணும் 12, அதாவது எந்த நம்பரோட, அதாவது 2வை எந்த நம்பரோட மல்டிப்ளை பண்ணால் 12 வரும். 2 6 are 12 வரும். அப்போ மேலேயும் 6ஆல் என்ன பண்ணிடணும் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணிடணும். ஓகே. கீழே நம்ம வந்து 2வை 6ஆல் மல்டிப்ளை பண்ணால் 12 வருது. அப்போ மேலேயும் நம்ம என்ன பண்ணியிருக்கணும், 6ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ தான் என்ன ஆகாது, மதிப்பு மாறாது. 6 5s are 13 வரும். அதே மாதிரி மைனஸ் அடுத்து 4 3s are 12ன்னு வரும் இல்லையா, மைனஸ் 3ன்னு வரும். ஸோ 1 × 3 3 வந்துடும். 6 2s are 12ன்னு வரும், மைனஸ் 2ன்னு வரும். ஸோ 30 மைனஸ் 5னா என்ன வரும், 25. அதாவது -3 - 2ன்றது -5. ஓகேவா. ஸோ 30 - 5 என்ன வரும் அப்படின்னா 25ன்னு வரப்போகுது. அப்போது இந்த ப்ராக்கெட்டை சால்வ் பண்ணோம் அப்படின்னா 25/12 அப்படின்னு வரப்போகுது. ஓகே. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த இடத்துல 1/2ன்னு இருக்குது, இந்த இடத்துல 5/2ன்னு 5/4 இருக்குது, இந்த இடத்துல மைனஸ் இருக்குது. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம்னா ப்ராக்கெட் முடிச்சதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷன் தான் பார்க்கணும். நீங்கள் வந்து 5/4 - 1/2 வந்து மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆன்சர் தப்பாக போயிடும். அப்போ என்ன பண்ணணும், வந்து இந்த பார்ட்டை முடிக்கணும். அப்போ என்ன பண்ணணும், 1 2 உள்ள மல்டிப்ளை பண்ணால் வேலை முடிச்சு 25/24ன்னு வந்துடும் இல்லையா. அப்போ 5/4 மைனஸ் 25/24 அப்படின்னு வரப்போகுது. அடுத்து இதுக்கு நீங்கள் எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா 24 வந்துடும். ஓகே. 4க்கும் 24க்கும் எல்சிஎம் எடுத்தால் 24 வரும். எல்சிஎம் எடுத்து பார்த்துக்கோங்க.
ஸோ எல்சிஎம்க்குலாம் தனியாக நம்ம வீடியோஸ் போடுறோம். சிலபஸ் நடத்தும் போது வந்து தனியாக நம்ம வீடியோஸ் போட்டுகிட்டே இருப்போம். பாருங்கள், ஆல்ரெடி நான் எல்சிஎம் வீடியோஸ் போட்டது இருக்குது. அதுவும் நீங்கள் எடுத்து பார்க்குறதுனாலும் பார்த்துக்கோங்க. ஓகேயா? 24 அதோட எல்சிஎம் வந்து 24 வரும். ஓகே, அப்போ மேலே வந்து 5 - 25 இருக்கா? பாருங்கள், இந்த தனியாக அழிச்சிக்கிறேன். 5/4 - 25/24 இருக்க போகுது. இதோட எல்சிஎம் நான் என்ன சொல்லியிருக்கேன்? 24 சொல்லியிருக்கேன். அப்போ என்ன வரும்? இந்த 4 இதோட மல்டிப்ளை பண்ணால் 24 வரும். 6ஓட மல்டிப்ளை பண்ணால் 24 வரும். அப்போ மேலே என்ன பண்ணணும்? 6ஓட மல்டிப்ளை பண்ணணும். 30 மைனஸ்க்கு மைனஸ் போட்டாச்சு. 24 ஆல்ரெடி 24 கீழே தான். 24ஓட எதாவது மல்டிப்ளை பண்ணால் 24 வரும். 24 × 1 24 தான். அப்போ மேலே எதையும் மல்டிப்ளை பண்ண தேவையில்ல, ஒன்றுன்றதுனால -25. ஓகே, 30 - 25 என்ன? 5. இப்போ 5/24 ஆயிடுச்சா? இப்போ 3 1/4 டிவைடட் பை 5/24ன்னு மாறிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இதை வந்து டிவைட் பண்ணுறது கஷ்டம். இந்த 3 1/4 தான் நம்ம என்னென்னு மாற்றிருக்கோம்? 13/4ன்னு மாற்றிருக்கோம். ஓகேயா? அப்போது 13/4 டிவிஷனை மல்டிப்ளிகேஷனாக மாற்றிட்டீங்க அப்படின்னா மேலே உள்ளது கீழேயும் கீழே உள்ளது மேலேயும் போயிடும். இந்த 5 கீழே வந்துடும். கீழே இருந்து 24 எங்கே போயிடும்? மேலே போயிடும். ஸோ 4 கேன்சல் பண்ணால் 1, 24 கேன்சல் பண்ணால் 6 6 4s are 24. அடுத்து 13 × 6 என்ன வரப்போகுது அப்படின்னா 78ன்னு வரும். 78/5 தான் இதோட ஆன்சர். நான் லாஸ்ட்டில் எல்லாத்துக்கும் 5 போட சொன்னேன் இல்லையா? ஸோ 78/5 தான் இதோட என்ன ஆன்சர். ஓகேயா? ஓகே, லாஸ்ட்டு 5th சம் இருக்குது. இந்த 5th சம் வந்து நீங்கள் ஹோம்ஒர்க் பண்ணிடுங்க. ஓகே, 217 × 217 + 183 × 183 என்ன ஆன்சர் வரும்ன்றதை கமெண்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு ரொம்ப ஈஸியான சம்மாக தான் கொடுத்துருக்கேன். கஷ்டமான சம்லாம் நான் போட்டு ஈஸியான சம்மாக கொடுத்துருக்கேன். நாளைக்கு வந்து இன்னும் பேலன்ஸ் நிறையா டைப்ஸ் ஆஃப் கொஷின்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம பார்ப்போம். ஒரு குறிப்பிட்ட கொஷின்ஸை பார்த்துட்டு உங்களுக்கும் ஹோம்ஒர்க் சம்ஸ் கொடுக்குறேன். அடுத்து அந்த ஹோம்ஒர்க் சம்ஸ்லாம் சால்வ் பண்ணி நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே, அதுக்கான ஹோம்ஒர்க்கான ஆன்சர் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் கொடுத்துட்றேன். ஓகே,